Hi, hello viewers. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்ல வளர்க்குற முருங்கைக்கீரை மரத்துல அதிகமா கம்பளிப்பூச்சி வந்து ஸ்டே பண்ணும். இது நம்மளோட முருங்கைக்கீரை மரத்தையே வந்து பாழாக்கிடும். இதை எப்படி நம்ம தடுக்கலாம்? இதை எப்படி நம்ம சரி பண்றது? இதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் எந்த டாபிக் பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த டாபிக் பற்றி பேசி நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்கீரை மரம் எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. இதை நம்ம தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அனிமியாவே வராது. இதில் நிறைய இம்யூனிட்டி அயன் எல்லாமே நிறைய இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் நம்ம உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த முருங்கைக்கீரையில் கிடைக்கிற நல்லதுக்காக தான் நம்ம இந்த வந்து வீட்டில் வளர்க்குறோம். நம்மளோட முருங்கைக்கீரை கிடைக்கிறதுக்கும் நம்ம முருங்கைக்காயை எடுக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை மரத்தை நம்ம வீட்டில் வளர்க்குறோம். ஆனால் இதை வந்து டோட்டலாகவே டேமேஜ் பண்ணுற வகையில் வந்து கம்பளிப்பூச்சி எல்லாமே வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடும். இதை தொடர்ந்து நம்மளால் வளர்க்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுது. இது எப்படி வந்து நம்ம சரி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை மரத்தில் ஏன் வந்து கம்பளிப்பூச்சி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை மரம் எடுத்துக்கிட்டாலே அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நேச்சுரலாகவே. அதனால் இந்த கம்பளிப்பூச்சி வந்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை மரம் ரொம்ப அதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரை மரத்தில் இது வந்து ஸ்டே பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. அந்த முருங்கைக்கீரை மரம் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ரொம்ப ஈரப்பதமான ஒரு மரமாக இருக்குது. அதனால அந்த கம்பளிப்பூச்சி எல்லாமே முட்டையிடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த கம்பளிப்பூச்சி பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 15 நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் தான் அது உயிர் வாழும். இதுக்கு இடையில வந்து அது முட்டையிடுது. அந்த முட்டை வந்து ஈரப்பதமான ஒரு இடத்துல தான் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக அது முருங்கைக்கீரை மரத்திலே வந்து முட்டையிடுது. அதோடைய பாடி வெயிட்டில் இருந்து 4 to 5 டைம்ஸ் இன்னும் அதிகமாக வந்து ஃபுட்டாக சாப்பிடும். அதுக்காக இதுக்கு ஒரு பேரே கொடுத்துருக்காங்க. ஈட்டிங் மிஷின் பேர் இந்த கேட்டர்பில்லர் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த கேட்டர்பில்லர் பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு டேமேஜை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்குது. அது ரொம்ப டேஞ்சரான ஒன்று நம்மளுக்கு. இந்த முருங்கைக்கீரை மரத்தில் எதனால் ரொம்ப அதிகமாக கம்பளிப்பூச்சி வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முருங்கைக்கீரை மரத்தில் எப்படி கம்பளிப்பூச்சி வராமல் தடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியான வழிங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த டிட்டர்ஜென்ட்டை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த முருங்கைக்கீரை மரத்தில் நல்லா தெளித்து விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இதை தொடர்ந்து நீங்கள் 2-3 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் கேப் விட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட முருங்கைக்கீரை மரத்தில் இருக்கிற கம்பளிப்பூச்சி எல்லாமே காணாமல் போயிடும் சீக்கிரமாகவே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க முருங்கைக்கீரை மரத்தில். அது சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபாக தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த சேனலில் நான் எதை பற்றி பேசுகிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி பேசி நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.